ஸோ ஹாய் விலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான கான்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட ரெனோ ட்ரைபரோட எல்லா வேரியன்ட்ஸுமே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வேரியன்ட் கம்பேரிஷன் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் முன்னாடி வேரியன்ட் கம்பேரிஷன் வந்து பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வெஹிக்கிளையுமே வந்து வச்சு நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் சமீபமாக நம்மளால் வந்து பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரைபரோட வேரியன்ட்ஸ் கம்பேரிஷன் வந்து பார்ப்போம். நீங்கள் கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத மெயினாக வந்து தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிக் அப்படிங்கிற பேஸ் வேரியன்ட் இருக்குது, எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ்க்கு அடுத்த வேரியன்ட், அதுக்கப்புறம் மிடில் வேரியண்ட்டான டெக்னோ அப்படின்னு சொல்லக்கூடிய மிடில் வேரியன்ட் இருக்குது, டாப் வேரியன்ட் எமோஷன் சொல்லக்கூடிய டாப் வேரியண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. வாங்க இந்த கம்பேரிஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குன் தஞ்சாவூர். அவங்க தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஷோரூமில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேரியன்ட்ஸும் ரெடியிலே அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் நியூ ரெனோ ட்ரைபரோட ஆத்தென்டிக் சொல்லக்கூடிய பேசிக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 6,29,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் வந்து ஆரம்பிக்குது. இதே டாப் மாடல் எமோஷனோட சிங்கிள் டோன் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 8,64,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் பேசிக் மாடலில் என்னதான் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேரியண்ட்ல பிரைஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த பிரைஸுக்கு நல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். ஆத்தென்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ் வேரியண்ட்டை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். இதோட எக்ஸ்ஷோரூம் விலை பார்த்தீங்க அப்படின்னா 6,29,995 எக்ஸ்ஷோரூம் விலையில அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த வேரியண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர் ஆப்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. ஒயிட், சில்வர் அண்ட் பிளாக் 3 கலர் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாண்டர்டா சேஃப்டி ஃபீச்சர் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், சிபிடி, ஹில் ஹோல்ட் மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இந்த வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 21 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லையும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லுவேன். வாங்க இதோட எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ரெனோ ட்ரைபரோட அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கிரில் வந்து சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அதே கிரில் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பியானம் பிளாக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய கிரில், ரெனோவோட நியூ லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி அந்த வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹெட்லைட் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பழைய ட்ரைபரில் இருந்த சேம் ஹெட்லைட் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எல் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பேசிக் மாடலில் வந்து இருக்காது. அதேமாதிரி பேசிக் மாடலில் ஃபாக் லேம்ப் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் வந்து இருக்காது. ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கிரில் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரில்ஸ் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எல்லாமே பார்க்குறது ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பழைய மாடலுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த கிரில் தான். ஸோ கிரில்லை தவிர பாக்கி எல்லாமே வந்து பழைய ஜென்ரேஷனில் இருந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். வாங்க அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வீலாக தான் இருக்கும். வீலை பொறுத்த வரைக்கும் இது வந்து R14 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் தான் வீல் கவர் அப்படிங்கிறது வரும். ஃபுல் கவர்டாக பார்த்தீங்க அப்படின்னா வீல் கப் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இது வந்து மேபி நீங்கள் வீல் கவர் வேணுன்ற பட்சத்தில் வாங்கி வந்து போட்டுக்க முடியும். 165/80 R14 பார்த்தீங்க அப்படின்னா டயர் ப்ரொஃபைல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ பேசிக் மாடலோட வெஹிக்கிள் சைட் ப்ரொஃபைல் வந்தீங்க அப்படின்னா மிரர் வந்து உங்களுக்கு பாடி கலர் இல்லாமல் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரூஃபில் ரூஃப் ரெயில்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த இடங்கள் ஸோ பி பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ORVM பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடில் இருக்கக்கூடிய மிரர் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி மிரர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 182 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட டைமென்ஷனை இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட நீளம், அகலம், உயரம்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. வாங்க நம்ம இப்போ ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெயில் லைட் வந்து நம்ம பழைய ஜென்ரேஷனில் பார்த்தா அதே டெயில் லைட் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. ஹாலோஜன் டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. லோகோ பொறுத்த வரைக்கும் நியூ லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிளாக் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிஷ் வந்து இருக்குது. இந்த பேசிக் மாடலாக இருந்தாலும் இந்த இடங்கள்லாம் வந்து அந்த ஷைனி பிளாக், இந்த பியானம் பிளாக் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பிளாக் ஃபினிஷில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரைபருக்கான பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். ஸோ இதுதான் எக்ஸ்டீரியர் இருக்குது. வாங்க இன்டீரியரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம்.
ஸோ பேசிக் மாடலான ஆத்தென்டிக் வேரியண்ட்டில் தான் இன்டீரியர் நம்ம வந்து இருக்கும். ஸோ நியூ டேஷ்போர்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டூயல் டோன் டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் நியூ டேஷ்போர்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டில் இருந்தே உங்களுக்கு டில்டபிள் ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றாங்க. ஸோ அதேமாரி கீ விஷயத்துக்கு வருவோம். கீ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல்லே வந்து ரிமோட் சென்ட்ரல் லாக்கோட இருக்கக்கூடிய கீ தான் வந்து கொடுக்குறாங்க. லாக் அன்லாக் அதுக்கப்புறம் பூட் பார்த்தீங்க அப்படின்னா கீ மூலியமாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ரிமோட் சென்ட்ரல் லாக் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல்லே இருக்குது. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டோரும் பவர் விண்டோ வந்து இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லையும் சரி 4 டோர் பவர் விண்டோ இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டோருக்கான பவர் விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்பயே சொன்ன மாதிரி மிரர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோமே. ஸோ இதில் பயன்படுத்திருக்க கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கிற மாதிரி சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் ஸ்பீடு எல்லாமே வந்து தெளிவாக தெரிகிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக் மாடலே இருக்கக்கூடிய கிளஸ்டர் தான் இந்த கிளஸ்டர். ஸோ அதே மாதிரி பேசிக் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்காது. தேவைப்படுதுன்ற போது மியூசிக் சிஸ்டம் உங்களால் வந்து வச்சுக்கவும் முடியும். ஸ்பீக்கருக்கான கிரில் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் தேவைப்படும் போது டோரில் வந்து ஸ்பீக்கர்ஸ் உங்களால் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுன்ற பட்சத்தில் இதில் அடாப்டர் வாங்கி வச்சு நீங்கள் உங்களால் சார்ஜ் வந்து பண்ணிக்கவும் முடியும். மொபைல் ஃபோனை இந்த இடத்துல வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 டோர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி திரும்பினீங்கன்னா ஹெட்ரெஸ்டர், எல்லா ஹெட்ரெஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டராக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் பின்னாடி 3rd ரோவும் பார்க்கலாம், 2nd ரோலையும் பார்க்கலாம். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேபின் லைட் வந்து எல்இடி கேபின் லைட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பட் இங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லைட் வந்து இல்லை. செகண்ட் ரோவோட கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ கம்ஃபர்ட் இதிலலாம் 4 வெஹிக்கிளையும் சேம் தான், எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கிடையாது. செகண்ட் ரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நகர்த்திக்க முடியும். அதே மாதிரி சீட் வந்து ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரோவில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாகவே உங்களால் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ பேசிக் மாடலாக இருந்தாலும், அதாவது எந்த வேரியன்ட் போனாலும் கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, சேஃப்டியில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நான் அப்படியே 3rd ரோ சீட்டை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சிங்கிள் ப்ரெஸ்ஸில் வந்து ஃபோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ரோ வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளி இருக்குது. ஸோ செகண்ட் ரோ சீட்டோட கம்ஃபர்ட் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு சீட்டு தான் டிரைவர் எல்லாருக்குமே வந்து தெரியும். 4-5 பெரியவங்க 2 கிட்ஸ் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எக்கேஷ்னலாக போகிறீங்கன்னும் போது செகண்ட் ரோ சீட்டை முன்னாடி தள்ளிட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க உட்காந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். தை சப்போர்ட் கம்மி, பட் ஹெட் ரூம் எல்லாமே வந்து ஓகேன்னு சொல்லுவேன். குறிப்பாக பேசிக் மாடலில் ரியரில் ஏசி வென்ட்ஸ் வந்து கிடையாது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய ஏசி வென்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இதான் கேபின், அதாவது கேபின்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 6,29,000 ப்ரைஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஷோரூம் விலை பொறுத்த வரைக்கும். வாங்க நம்ம அடுத்த வேரியண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ அடுத்ததாக எவல்யூஷன் சொல்லக்கூடிய செகண்ட் பேஸ் வேரியன்ட் நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 7,24,995 எக்ஸ்ஷோரூம் விலை அப்படிங்கிறது வருது. பேசிக் மாடலை காட்டிலும், அதாவது ஆத்தென்டிக் வேரியண்ட்டை காட்டிலும் இந்த வேரியண்ட் போகிறீங்கன்ற பட்சத்தில் 95,000 பத்துக்கும் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்லேயே விலை அதிகமாக இருக்குது. வாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு வேரியண்ட்லேயும் என்னென்ன வித்தியாசங்கள் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். பேசிக் மாடல் ஆத்தென்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வரும். அடிஷ்னலாக இந்த 95,000 விலைக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ பேசிக் மாடல் எடுக்காமல் எக்ஸஸாக 95,000 கொடுத்து இந்த வேரியண்ட்டுக்கு வரீங்கன்ற பட்சத்தில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் பல மாற்றங்களை ரெனோ நிறுவனம் வந்து பண்ணியிருக்காங்க. கேட்க காமெடியாக இருக்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நீங்கள் பேசிக் மாடல் போனாலும் சரி, அந்த பேசிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டுக்கு நீங்கள் வந்தாலும் சரி, எக்ஸ்டீரியரில் எந்த சேஞ்சுமே வந்து கிடையாது. ஸோ கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏரியல் மேலே பார்த்தீங்கன்னா ஏரியல் வந்து எக்ஸ்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. மித்தபடி எக்ஸ்டீரியரில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பேசிக் போனாலும் சரி, இந்த மாடல் போனீங்கனாலுமே சரி. வாங்க நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போவோம். ஸோ இந்த வேரியண்ட்டில் மெயினாக முக்கியமாக மாறி இருக்க அப்கிரேடே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஒயரதாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரியர் வியூ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ரியர் வியூ கேமரா கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் இருக்கிறனால உங்களுக்கு 4 டோர்லேயும் ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மேஜர் அப்கிரேடே இந்த வேரியண்ட்டில் இந்த டச் ஸ்க்ரீன் தான். ஸோ இந்த விஷயம் தான் வந்து மாறி இருக்கு. டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, ரியர் வியூ கேமரா இருக்குது, 4 ஸ்பீக்கர் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்டாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்பு வந்து ரியரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரிப்பு வந்து ஆட் ஆகுது. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரியர் செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ எல்லாத்துக்கும் வந்து ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெயின் அப்கிரேடாக வந்து சொல்லலாம். மிடில் மாடல், அதாவது இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பேசிக் மாடல், அதாவது ஆத்தென்டிக் வேரியண்ட்டில் இருந்து இந்த எவல்யூஷன் வேரியண்ட் வரீங்க அப்படின்னா கிடைக்கும். இதுக்கு இந்த 1 லட்ச ரூபாங்கிறது எனக்கு அதிகமாக படுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக இருக்கிற வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய டெக்னோ வேரியண்ட் தான். ஸோ டெக்னோ வேரியண்ட்டோட எக்ஸோரூம் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7,99,999 ரூபா விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது உங்களுக்கு எவல்யூஷன் வேரியண்ட்டை காட்டிலும் 75,000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டோட விலைங்கிறது அதிகம். இந்த 75,000 ரூபாய்க்கு எக்ஸ்டீரியர் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிப் பிளேட்டு இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறத வந்து பார்க்க முடியும். நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வேணால் காட்டுறேன். மித்த வேரியண்ட்டுக்கும் இதுக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் எப்படி சேஞ்ச் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு மைனராக ஃப்ரண்ட்டில் வந்து சேஞ்ச் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் வந்து பார்க்கும்போது இந்த மல்டிபிள் கலர் ஆப்ஷன் இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. கலர் பற்றி சொல்லவே இல்லை. இதில் 6 விதமான கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. டூயல் டோன் மட்டும்தான் இதில் வந்து கிடையாது. மற்றபடி சிங்கிள் டோனில் எல்லா கலர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் உங்களால் வாங்க முடியும். அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வாங்க. ஸோ சைட் ப்ரொஃபைலில் நம்ம மேஜராக நோட்டீஸ் பண்ணுற விஷயமே வந்து வீலாக தான் இருக்கும். இது வந்து ஃப்ளக்ஸி வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 15 inches வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா R15 வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 185/65 R15 வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸி வீல் இருக்கிறனால பார்க்குறதுக்கு அலாய் வீல் மாதிரியே இருக்குன்னு சொல்லுவேன் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும். அப்படியே மிரர் விஷயத்துக்கு வருவோமே. மிரர் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ORVM, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVM பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேர்ன் இண்டிகேட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. LED டேர்ன் இண்டிகேட்டர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசி பிளாக்ல வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பிளாஸ்டிக் அந்த மேட் பிளாக்ல இருக்கும். இது வந்து கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னாலும் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் தான், அதுவும் கிளாசி பிளாக்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்ல இருந்து. மேலே நீங்கள் அப்படியே வந்து பார்க்கலாம் ரூஃப் ரெயில்ஸ். ஸோ 50 kg வரைக்கும் தாங்கக்கூடிய ரூஃப் ரெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்னோ வேரியண்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வேரியண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடியில் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ இங்கே தான் நீங்கள் ரியர் ப்ரொஃபைலில் வந்து சேஞ்சே வந்து பார்க்க முடியும். இந்த டெக்னோ வேரியண்ட்ல இருந்து தான் இந்த சேஞ்சஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்க்கலாம் நியூ LED டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் இருந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டெயில் லைட் வந்து நியூ LED டெயில் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எப்படி ஸ்கிப் லைட் சேஞ்ச் ஆகிருக்கோ அதேமாதிரி கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிப் லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாமே வந்து அந்த ஸ்கிப் லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு அப்கிரேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியரில் வைப்பர் வந்து கிடைக்கும். பட் டிஃபாக்கர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் வந்து கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ வாங்க இன்டீரியரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து டெக்னோவோட இன்டீரியரில் வந்து இருக்கோம். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ இதுதான் டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் உங்களால் வந்து பார்க்க முடியும்னா இந்த இடத்துல உட் ஃபினிஷில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டெக்னோவில் இருந்து வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஏசி வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரியும் கியர் லிவர்ஸில் வந்து குரோம் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து USB சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு கூலிங், ஸோ ஏசி வெண்ட் அதாவது கூல்டு க்ளோ பாக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கிறீங்கன்னும் போது அது கூலிங்காகவே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்பல்ஸோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனராக வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம் அந்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும். அடுத்ததாக இந்த வேரியண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டோரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டோருக்கான பவர் விண்டோஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சைடு டோரில் வந்து இதெல்லாம் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. 4 டோர் பவர் விண்டோ. அதே மாதிரி உங்களுக்கு விண்டோஸ் வந்து லாக் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே செகண்ட் ரோ சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பாக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் பாருங்கள், இது வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன அப்கிரேடு தான். பட் இங்கே வந்து
பாக்கெட் வந்து சீட்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து சீட் கவர் வந்து போடுவோம் நம்ம தண்ணி ஊற்றினா நனையக்கூடாதுன்றதுக்கு. அப்போதைக்கு இது வந்து கவர் ஆகிடும். இப்போ எந்த வேரியன்ட் போட்டிங்கனாலும் பின்னாடி பாக்கெட் இருக்கக்கூடிய சீட் கவர்ஸ் தான் வந்து போடுவீங்க. ஸோ இந்த 75,000 ரூபா கூடுதலாக கொடுத்து நீங்கள் இந்த வேரியன்ட் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எவல்யூஷன் வேரியன்ட் போகிறதுக்கு டெக்னோ வேரியன்ட் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். ஸோ இதோட டாப் மாடல் வேரியண்ட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம், எமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியண்ட். இதோட எக்ஸ்ஷோரூம் விலை பார்த்தீங்க அப்படின்னா 8,64,000 ரூபாய்க்கு சிங்கிள் டோனும் டூயல் டோன் போறீங்கன்ற பட்சத்தில் 8,86,000 ரூபா பக்கம் விலை அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் இருந்து தான் உங்களால் டூயல் டோன் ஆப்ஷன் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் போகிறீங்கனாலும் இந்த வேரியண்ட்டில் இருந்தால் உங்களால் ஆட்டோமேட்டிக்கும் வந்து வாங்க முடியும். ஸோ வாங்க இதில் எக்ஸ்டீரியரில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஹெட்லைட் தான் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்இடி டிஆர்எலும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாக் லேம்பும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஒரு சென்சார் மாதிரி இருக்கே அப்படிங்கிறது. இது வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் வந்து இந்த வேரியண்ட்டில் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். வாங்க நம்ம அப்படியே சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் மேஜராக இந்த வீலை தான் வந்து பார்ப்பீங்க. சேம் டெக்னோவில் இருக்க 15 இன்ச்சஸ் வீலாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு டூயல் டோன், அதாவது டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸி வீல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் மாதிரி இருக்குன்னே சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ஹெட்லைட் விஷயத்தில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரெய்னிங் சென்சாரும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ரியரில் அந்த வெஹிக்கிளில் விட்டு போன ஒரு ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃபோக்கர் லைன்ஸ் வித் வைப்பர் வாஷரோட இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னோட டிஃபோக்கர் லைன்ஸ் வந்து கிடையாது, இல்லை டிஃபோக்கர் லைன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸ்டீரியரில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம். நம்ம இன்டீரியருக்கு போவோம். நம்ம டிரைவரோட டாப் மாடலில் இன்டீரியரில் இருக்கும். ஸோ இன்டீரியர் செட்டப் வந்து பார்ப்போமா. ஸோ நீங்கள் டேஷ்போர்டு பார்க்கலாம். சேம் டெக்னோவில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அந்த டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜருக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸோ அப்படியே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ரெனோ ட்ரைபரோட கார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய கீலெஸ் என்ட்ரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன் இருக்கிறதையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். எஸ், ஆக்சுவலாக இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங்லேயே க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். அடுத்தது கிளஸ்டர் தான். கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கலர்டு டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்கக்கூடிய கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் மீட்டராக இருக்கட்டும், சீட் பெல்ட் வார்னிங்காக இருக்கட்டும், டோர் ஓப்பனாக இருக்குது. ஸோ ஃபியூவல் லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக அதில் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளஸ்டர் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தது தான். இந்த ஃபீச்சர் டாப் மாடலில் இருந்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்க இந்த இடங்கள்லாம் வந்து லெதரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குன்னு சொல்லுவேன் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும். கூல்டு க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சரில் இந்த வேரியண்ட்டில் இருந்தால் கிடைக்கும்னு போட்டிருக்கு. பட் ஆனால் அந்த வேரியண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள ஹோல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இதில் தான் கூலிங் வருது. பட் அதில் வருதா என்னன்றது எனக்கு சரியாக தெரியல. இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி சீட்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு சீட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடைக்கும். டிரைவர் சைடு இருக்கக்கூடிய இந்த மிரர் பார்த்தீங்க, இந்த விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ஸ் அண்ட் டவுன் வந்து பண்ண முடியும். ஸோ இதுவும் டாப் மாடலில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. ஸோ இது வந்து உங்களால் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ்ஸாக உங்களால் வந்து கனெக்ட் பண்ணவும் முடியும். செகண்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சீட்டுக்கு பின்னாடியும் அந்த பாக்கெட் இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சீட் கவர்னு போட்டிங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. தேர்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேஃப்டியில் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். இன்ஜின் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா 3.3 இருக்கக்கூடிய இன்ஜினும் சேம் இன்ஜின் தான். பட் ஆட்டோமேட்டிக் போறீங்கன்ற பட்சத்து தான் இதுலேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இன்ஜின் ஸ்பெக் என்னன்றதை டிஸ்பிளேல வந்து பாருங்கள். இதில் 3.3 இருக்கிற சேம் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரைட் ரிவ்யூ நம்ம கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறோம். மேபி இதுக்கு முன்னாடி வீடியோ வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல தம்ப்நெயில் வந்து காமிக்கிறேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எனிவே இதுதான் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே விலர்ஸ், ஃபைனலி
எல்லா வெஹிக்கிளோட என்னென்ன ப்ரைஸுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. இப்போ எது போகிறது பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 10 லட்சத்துக்குள்ளே எடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாப் மாடல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டாப் மாடல் கூட நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் மித்த பிராண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா ஒரு ஹேட்ச்பேக் கார் தான் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு சப் 4 மீட்டர் செடான் கார் தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் அகெயின் ஒரு 7 சீட்டர் கார் இந்த மாதிரி வந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது வந்து போகலாம். ஓகே, ரெனோ ட்ரைபரில் எந்த வேரியன்ட் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டெக்னோ மாடலை வந்து சொல்லுவேன். ஏன்னா டெக்னோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க காசுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ டெக்னோ மாடல் ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், பேசிக் வேரியண்ட்டாக இருந்தாலே போதும்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து பேசிக் மாடல் வந்து போகலாம். ஸோ பேசிக் மாடலோட ஆத்தென்டிக் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபீச்சர்ஸில் கம்மி தான், ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக இல்லை அப்படின்னாலும் சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறனால தாராளமாக வந்து பேசிக் மாடல் வாங்கி நீங்கள் மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஓவர் ப்ரைஸிங்காக பட்ட வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவல்யூஷன் சொல்லக்கூடிய செகண்ட் பேஸ் வேரியன்ட் தான் எனக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங்காக படுது. ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸ்ஷோரூம்லேயே விலை அதிகம். பட் அதுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேசிக் ப்ரைஸ் ஓகே, எனக்கு பட்ஜெட்டாக பார்க்குறீங்கன்னா பேசிக் போயிருங்க. இல்லை ஓரளவுக்கு என்னால் ப்ரைஸை வந்து ஸ்டிச் பண்ண முடியும்னு யோசிச்சிங்க அப்படின்னா டெக்னோ மாடல் போயிடுறது பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன் ட்ரைபரை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.